திடீர்னு வருங்கிறதுனால தான் நம்ம செயல்கள் மட்டும் காரணம் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களாலையும் இந்த திருமண உறவுகள் கெடுக்கும். இந்த மாதிரி காலகட்டங்கள் உங்கள் ஜாதகத்தில் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சொல்லிக்காம பிரச்சனைகள் வெடிச்சிடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மனைவி வகையில் பிரச்சனைகள், வருமானத்தில் பிரச்சனை, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். 2 பேரும் நண்பர்கள் தான், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர் ஆப்போசிட்டான ஆனவங்க இங்கே போய் மனைவி வகை பிரச்சனை, தந்தை வகை இழப்புகளை இந்த விஷயங்கள் நடக்கும். இங்கே அப்போ சூரியனும் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலே இருக்க, சனி போய் அங்கே போய் உட்கார்றதுனால கும்ப லக்னக்காரங்க நீங்க உங்க லக்னமா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க சரண்டர் ஆயிடணும். KR சரவணன் ஐயா அவர்கள். ஐயா வந்து பாத்தீங்கன்னா எண்களின் உலகம் அப்படிங்கிற நியூமராலஜி சம்பந்தப்பட்ட ஆசிரியர். சரிங்களா ஐயா வாங்க. எண்களின் உலகம் அப்படிங்கிற நியூமராலஜி சம்பந்தப்பட்ட ஆசிரியர். இப்பதான் பேசணும் இல்லைங்களா, ஏக முருகன்குமார் சார் இருக்கார் இல்லைங்களா, அவரு சம்பந்தப்பட்டதுல நியூமராலஜினோ சாரு நியூமராலஜி தான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைல். எப்படிங்க, சினி ஃபீல்ட்ல எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஆப்போசிட்டா சிவாஜின்னு ஒருத்தர் வந்தாரு. அதுக்கப்புறம் கமல்னு வந்தாங்க, அவருக்கு ஆப்போசிட்டா ரஜினின்னு வந்தாங்க. அப்புறம் விஜய்னு வந்தாங்க, அஜித்னு வந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கிட்டையும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கிற தன்மை, சொல்லிக் கொடுக்குற தன்மை, அதை மக்கள் பயன்படுத்துறதுங்கிறது அதுக்கப்புறம். சரிங்களா, இந்த மாதிரி எண்களின் உலகம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு எண்களும் எந்தெந்த மாதிரி எல்லாம் சிறப்பு தரும் அப்படிங்கிறத கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. வாய்ப்பு இருக்கிறவங்க அவரோட வகுப்புல கலந்து எண்களின் உலகத்துல பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. இப்போ அவர் இன்னைக்கு பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா சூரியன் சனி சேர்க்கை என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது. இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கிரகம். நவ கிரகங்கள்ல இந்த சூரியனும் சரி சனியும் சரி, இவங்க 2 பேருமே இருந்தா அங்க நடக்கக்கூடிய பலன்களை டோட்டலாவே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவங்க இவங்க. இது ஆண் ஜாதகத்துல இருந்தா எப்படி, பெண் ஜாதகத்துல இருந்தா எப்படி, இது ஜோதிடர்களுக்கு கொஞ்சம் பயம் தரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. இன்னைக்கு அந்த டாபிக்ல தான் பேச வந்திருக்காரு. சூரியன் சனி சேர்க்கை என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள்லாம் நோட்ஸ் எடுத்துக்கலாம், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. எனது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை என் வாழ்நாளில் துணையாக இருக்கும் அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த பிரபஞ்சத்தையும் வணங்கி என் சிற்றுரையை தொடர்கிறேன். மனித நாடி ஆசிரியர் திரு நாடி சரவணா அவர்கள் இந்த கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய வார்த்தையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர்கிட்டையும் சொல்லுவேன், மித்தவர்கிட்டையும் சொல்லுவேன், அவர் ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே இருக்காது. எந்த துறையில் போனாலும் அந்த துறையில் அவருடைய நாலேஜ் இருக்கும். சும்மா நாலேஜ் மட்டும் இருக்காது, அதை பற்றி எல்லா தகவலுமே தெரிஞ்சு வச்சிருப்பார். அப்பேற்பட்ட அவர் தான் அந்த நாடி சரவணா அவர்கள். எந்த இது வேணாலும் எடுத்துங்க, அவ்வாறுபட்ட ஒரு மனிதர் தான் அவர். அவர் எங்களை மாறி இருக்கிற ஜோதிடர்களை எல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை மாதம் மாதம் நடத்தி கொண்டு வருகிறார். மனித நாடி வாசகர்களுக்கு, யூடியூப் சேனல் நேயர்களை வணங்கி இந்த விஷயம் ஆரம்பித்து. சனி சூரியன் சேர்க்கை. சூரியன் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரம் இல்லைங்களா, பிரபஞ்சத்துக்கே ஆதாரம். அதனாலதான் உயிர்களே தோன்றது. இன்னைக்கு எல்லாமா புழு பூச்சிகள் முதல் கொண்டு தாவரங்கள் முதல் கொண்டு நம்ம அதனாலதான் பயன்பட்டு இருக்கிறோம். சனி பார்த்தீங்கன்னா கர்மகாரகம்.
இதுவும் வாழ்க்கையில நம்ம கர்ம பலன்கள் இந்த ஜென்மத்துல எதை அனுபவிக்க பிறந்திருக்கிறோமோ அதை அவர் கொடுக்க இருக்கிறார் இல்லைங்களா. சூரியன் ஒளி கிரகம்னு சொல்லுவோம், சனியை நாம இருள் கிரகம்னு தான் சொல்லுவோம். ஏன்னா கர்மாவுக்கு அடிப்படையில தான் நமக்கு அது கொடுப்பார். அப்போ போன ஜென்மத்திலையோ முற்பிறவிகளில் மட்டும் இல்லாம கடந்த கால வாழ்க்கையில நாம எந்த மாதிரியெல்லாம் நாம் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு வந்தோமோ அதையெல்லாம் கொடுக்கிறவர் தான் இந்த சனி இல்லைங்களா. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டுக்குரியவரும் சூரியன். 5ஆம் வீட்டுக்குரியவரும் சூரியன். இந்த சனி 10, 11ஆம் வீட்டுக்குரிய காரகர் இல்லைங்களா. 10, 11ஆம் வீட்டுக்குரிய காரகர். அப்போ நம்ம ஜோதிடத்துல இந்த கிரக சேர்க்கைங்கிறது எத்தனையோ கிரக சேர்க்கை நடக்கும் இல்லைங்களா. கிரகங்கள் பல்வேறு விதமாக கிரக சேர்க்கை நடக்கும். இதுலயே மோசமான ஒரு கிரக சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சனி கிரக சேர்க்கை தான் சரிங்களா. அப்போ இந்த கிரக நாம் எப்படி என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதனால இது வரைக்கும் நான் சொன்னேன் வேலை இழப்பு, அதே மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருந்தா திடீர்னு அதற்குள்ள பிரச்சனை வர்றது, அடுத்தது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கிறது. இது ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கிறது. இப்படி 3 விதமா இந்த இது பிரச்சனைகளை கொடுக்கும் சரிங்களா. இது திடீர்னு வருங்கிறதுனாலதான் நம்ம செயல்கள் மட்டும் காரணம் இல்லாம சுற்றி இருக்கிறவங்களாலையும் இந்த திருமண உறவுகள் கெடுக்கும் சரிங்களா. அதுதான் இதுல பெரிய ஒரு மைனஸ். அப்போ இந்த பிரச்சனைகளை நாம எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறதும் ஃபர்ஸ்ட் எப்படி பிரச்சனைகள் வருங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். லக்ன வாரிகளாக நம்ம பார்க்கலாம். மேச லக்னத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா 2ங்கிறது நம்ம வருமானத்தை கொடுக்குது, 10ங்கிறது நம்ம தொழிலை கொடுக்குது. அப்போ வருமானம் இது அப்படிங்கிற 2 விஷயம் இருந்தாலும் இதை விட திருமண உறவுகள்ல எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத நாம விரிவா பார்ப்போம். மேச லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா துலாம் வீடா வரும். அந்த துலாம் வீட்டுல சூரியன் நீச்சம் அடைவார், சனி அங்க உச்சமடைவார் இல்லைங்களா. அப்போ 5ஆம் அதிபதி மேச லக்னத்துக்கு 5க்குரிய சூரியன் 7ஆம் இடத்துல போய் காதலுக்குரியவர், பூர்வீகத்துக்குரியவர், அவர் போய் 7ஆம் இடத்துல போய் நீச்சம் ஆறாரு, இருள் கிரகத்தோட போய் சேர்றாரு. காலத்தை ஆட்டுவிக்கக்கூடிய சனி கூட போய் உச்சமா இருந்து அங்க போய் இவர் நீச்சம் ஆகிறதுனால உடனடியாக திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுப்பார். அதுவும் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சூரிய திசையிலையோ தசாபுத்தி அந்தரங்கள்ல சனி திசை, சனி அந்தரம், சனி சூரிய புத்தி இந்த மாதிரி காலகட்டங்கள் உங்க ஜாதகத்துல வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதுவும் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சொல்லிக்காம பிரச்சனைகள் வெடிச்சிடும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி சொந்தத்துக்குள்ளாரையோ உள்ளூர்லயோ நீங்க திருமணம் பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனை பெரிய லெவல்ல வெடிக்கும். அப்போ அவங்களும் கவனமா இருக்கணும் சரிங்களா. ஏன்னா சூரியன் சனிங்கிற சேர்க்கை அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னுக்கு 7ஆம் இடம்னு பாத்தீங்கன்னா காலபுருஷனின் 8ஆம் இடமான விருச்சக வீடா வரும். விருச்சக வீட்டுல ஸ்திர வீடு, நீர் ராசி வீடாவும் அது வரும். அப்போ காலபுருஷனுக்கு 8ங்கிறது ஏற்கனவே பிரச்சனை. அப்போ அந்த வீட்டுல போய் இந்த சனி சூரியன் ஸ்திர வீட்டுல போய் சேர்ந்து இருக்கும் போது 4க்குரியவன் 7ல போய் உட்கார்றாரு. அதே மாதிரி அங்க போய் சேர்றார். அப்போ இந்த சேர்க்கை ஸ்திர வீட்டுல 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உடனடியாக பிரச்சனையை கொடுத்துருவார், இல்வாழ்க்கை பிரச்சனையை கொடுத்துருவாரு. அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். திருமண உறவுகள், பார்ட்னர்ஷிப் பிரச்சனை,
சரிங்களா? நண்பர்களிடையே பிரிவினை, இதெல்லாம் உடனடியே நடக்கும். வேலையில பிரச்சனை, இது எல்லாமே இந்த வீட்டில் உங்களுக்கு இந்த கிரகம் இணைவு இருந்ததுன்னா பிரச்சனைகள் நடக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்க முதல்ல இது ஒண்ணு இது பண்ணணும். அதாவது இந்த கிரக இணைவுகள் உங்க ஜாதகத்துல இருக்குதாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சூரியன் சனி சேர்ந்து இருக்குதா, இந்த சூரியன் சனி சம சப்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கா, உங்க லக்னத்துல 4ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ 11ஆம் வேலை போயிடுச்சு, நான் அப்போ வேற பக்கத்துல வேலை கிடைக்குன்னா உடனே வேலை கிடைக்காது. பார்ட்னரால் பிரச்சனை, இதை மத்தியஸ்தம் பண்ணி இது பண்ணிடலாம்னா உடனே நடக்காது. அப்போ டைம் எடுக்கும். அப்போ அது வரைக்கும் நீங்க காலகட்டங்கள்ல கவனமா இருக்கணும். அந்த டைம்ல உங்களுக்கு 7.5 சனியா அஷ்டம சனியா வந்துட்டாலும் இன்னும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். சரிங்களா? அப்படி எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த லக்னத்தோடைய தொடர்பு சூரியன் சனிக்கு இருந்துருச்சுமே உங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 7ஆம் வீடான தனுசு வீட்டுல சூரியன் சனி சேர்க்கை இருக்கும் போது 8ஆம் அதிபதி சூரியன் 7ல வந்து உட்கார்றாரு. ஏற்கனவே பாதக வீடு, உபயத்துக்கு 7ஆம் இடம் பாதக வீடு. அப்போ பாதக வீட்டுல 3க்குரியவன் போய் அங்க உட்கார்ந்து 8க்கும் 9க்குரியவன் போய் 7ல போய் உட்கார்றதுனால அங்க பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பார்ட்னர்ஷிப் பிரச்சனையில உடனடியாக வரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ங்கிறது என்னங்க? வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ். கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ். பார்ட்னர்ஷிப் இருந்தீங்கன்னா பிரச்சனை, நண்பர்களிடத்துல பிரச்சனை. ஏன்னா எனக்கு திருமணம் ஆகல, எனக்கு பிரச்சனை இல்லை, நண்பர்களிடத்துல உங்களுக்கு பிரச்சனை வருங்க. மிதுன லக்னக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வரும், கணவன் மனைவி உறவுகளை பிரச்சனை. சரிங்களா? அப்ப 8ங்கிற விஷயம் அங்க 7ல போய் உட்கார்றதுனால அது டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூட பிரச்சனையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு 7ஆம் வீடா மகர வீடு வரும் இல்லைங்களா? அப்போ மகர வீட்டுல 7ஆவது அதிபதி சனி ஆட்சியா இருப்பாரு. சூரியன் 2க்குரியவர் தன் வீட்டுக்கு 6ல போய் மறைவாரு. தன் வீட்டுக்கு 6ல போய் மறைவாரு. இது 7ஆம் வீடா இருக்கும். அப்போ இந்த மாதிரி கடக லக்னத்துல இருக்கிற ஜாதகங்கள் திருமணம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இணைவு இருந்ததுன்னா உடனடியாக உங்களுக்கு வருமான இழப்புகள் ஏற்படும், குடும்பத்தில் பாதிப்புகள் ஏற்படும், வேலை இழப்பும் ஏற்படும். 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா தான் உட்காந்துருவாரு. 7ஆம் அதிபதி அங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. ஆனா வருமானங்கிறது குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது, குடும்ப உறவுகளை பிரிக்கிறது மட்டும் இல்லைங்க, வருமானங்கிறது பெரிய லெவல் அடிபடும். அப்போ இந்த இணைவுகள் நீங்க இருக்கும்போது கடகலக்கணக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடகலக்கணத்துக்கு 8க்குரியவனும் சனிதான். சரிங்களா? அப்போ 8ங்கிறது 7ல போய் உட்காந்துருது இல்லையா? அப்ப சனி 8க்குரியவங்க போய் 7ல போய் உட்கார்றதுனால மனைவி வலை சொந்தங்களாலவே உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்ப இந்த டைம்ல அவங்க கூட சேர்ந்து நீங்க ஏதாவது தொழில் செய்கிறேன், அவங்க கூட பார்ட்னர்ஷிப்பா சேர்ந்து சகலப்பாடி கூடையோ இல்ல மச்சனம் கூடையோ இல்ல மாமனார் சொத்தையோ இது பண்ணி ஏதாவது தொழில் செய்யற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல பெரிய பிரச்சனைகள் வரும். அதன் மூலியமாக உங்களுடைய இல்வாழ்க்கையில பிரச்சனை வருங்க. புரியுதுங்களா? அப்போ ரொம்ப ரொம்ப இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டமும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியே போய் 7ல உட்காந்துட்டார். 7க்குரியவன் 7லயே இருப்பார். 7க்குரியவர் 7லயே இருக்கார். அப்போ சரண்டரா நீங்க இருந்தீங்கன்னா, ஆனா சிம்ம லக்னக்காரர் சரண்டர் ஆவாங்களா? அவங்க எப்பயுமே நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அப்ப அவங்க போய் மனைவிங்கிற விஷயத்துக்குள்ளார அவங்க போய் சரண்டர் ஆகணும். உங்களுடைய ஈகோவை கழட்டி வச்சிடணும். சரிங்களா? எதை சொன்னாலும் சரின்னு போனீங்கன்னா தான் நாம சரி பண்ண முடியும் அந்த காலகட்டத்தை.
ஏன்னா 6ஆம் அதிபதியான சனி 7ல போய் உட்கார்றாரு. அப்போ கடன் மூலியமா பிரச்சனை, எதிர்பாராத எதிரிகளால பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இதனாலையும் வரும். சரிங்களா? அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ அந்த காலகட்டத்தினங்கள சிம்மலக்கணக்காரங்க நீங்க கடன் வாங்குறது, எதிரிகளை சம்பாதிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீண்ட கால கடன்கள்லையோ குறுகிய கால கடன் எந்த கடனும் வாங்காதீங்க. உடல்நிலை சரியில்லை, உடனடியாக டாக்டரை பாருங்க. சரிங்களா? வேலையில பிரச்சனை வந்ததுன்னா உடனே வேற வேலை மாத்துறேன்னு போயிடாதீங்க. என்ன காரணம்? இன்னொரு பக்கம் போனாலும் வேலை கிடைக்காது. அந்த தசா புத்தி முடிகிற வரைக்கும் பெரிய பிரச்சனைகளாக தான் இருக்கும். அப்ப 7ஆம் அடி சனி சூரியனுங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது பாருங்க. கன்னி லக்னம், உபய லக்னம். அப்போ இந்த லக்னத்துக்கு 7ஆம் வீடு சுபகிரகமான குருவுடைய வீடு தான். சரிங்களா? ஆனா அங்கு விரையாதிபதி சூரியனும் 6க்குரியவன் சனியும் போய் சேர்றாங்க. அப்போ 6-12 காம்பினேஷன் அங்க வந்துடுது. அப்போ நோய் தாக்கம், நோயினால உங்களுக்கு ஆபரேஷனு, சரிங்களா? நோயினால ஆபரேஷனு இது உடனடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உடல்நடையில ரொம்ப கவனமா இருக்கும். அப்போ மனைவியுடைய உடல்நடையிலும் கவனமா இருக்கணும். சரிங்களா? அப்போ எதிரிகள் உருவாகிறது, மனைவி வகையில பிரச்சனைகள், வருமானத்துல பிரச்சனை, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். துலா லக்னம், மேசம் வீடு, சர வீட்டுல, நெருப்பு வீட்டுல, அங்கு துலா லக்னத்துக்கு 4க்கும் 5க்குரியான சனி பகவான் அங்க போய் நீச்சமாகிறார் இல்லைங்களா? அப்போ 11க்குரிய பாதகாதிபதி சூரியனை அங்க போய் உச்சம் பெறார் இல்லையா? அப்போ தாயார் வகையில பிரச்சனை, தாயார் வகையில இழப்பு, தாய்க்கும் தந்தைக்கும் பிரச்சனை, 5ஆம் தேதி குழந்தைகளால நமக்கு பிரச்சனை, முதல் குழந்தைக்கு பாதிப்பு, பாக்கி ஸ்தானம் உச்சமடைகிறது அப்படிங்கிறதுனாலையும் இந்த சனி நீச்ச கிரகத்தோட சேர்ந்து சூரியன் உச்சமடைகிற அப்படியே அங்க நீச்ச பங்கம்னு ஒரு விஷயம் அங்கு செயல்படாது. ஏன்னா 2 கிரகங்களுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் வேதையான கிரகங்கள்ங்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு நீயா நானாங்கிற போட்டியில அந்த வீடு முஸ்லிமாக பாதிக்கப்படும். சரிங்களா? அப்ப நான் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்த பிரச்சனைகள் அங்க கூடுதலாக இருக்கும். அப்ப மேச வீட்டுல சூரியன் சனி இருக்கிறவங்க அப்பா வகையில பிரச்சனை, அப்பாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் இருக்கணும். அப்பாவுக்கும் பையனுக்கும், உங்களுக்கும் அப்பாவுக்கும் உறவுகளில் பிரச்சனை எல்லாமே நடக்கும். சரிங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் வீடுங்கிற போது ரிஷப வீடு இல்லைங்களா? அப்போ 10ஆம் அதிபதி விருச்சிகத்துக்கு 10ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் வீட்டுல போய் உட்கார்றாரு. இங்கு 3க்கும் 4க்குரியான சனி பகவான் நட்பு ஸ்தானத்துல போய் 7ஆம் வீட்டுல உட்கார்றாரு. இங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு, விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் வீடு இல்லைங்களா? அப்போ இங்கேயும் குடும்பத்தாரால் பிரச்சனை, குடும்பத்தாரால் மனைவி உறவுகள் மூலம் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வருமான இழப்பு கண்டிப்பாக வருங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கிரக சேர்க்கை உங்க லக்னத்துக்கு, விருச்சிக லக்னத்துக்கு 4லயோ 7லயோ 11லயோ இந்த லக்னத்திலேயோ இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் பெரிய லெவல்ல இருக்கும், வந்தே தீரும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு. இந்த தனுசு லக்னத்துக்கு உபயம். அப்போ பாதகாதிபதி வீட்டுல, புதனுடைய வீட்டுல, நட்பு வீட்டுல 2க்கும் 3க்கும் உரிய சனி பகவான் உட்கார்றாரு. இன்னொரு நண்பர் பாக்கியாதிபதி சூரியன் அங்க போய் 7ஆம் வீட்டுல போய் உட்கார்றாரு. 2 பேரும் நண்பர்கள் தான். ஆனா ஒருத்தருக்கு நேர் ஆப்போசிட்டான ஆனவங்க இங்க போய் மனைவி வகை பிரச்சனை, தந்தை வகை இழப்புகளை இந்த விஷயங்கள் நடக்கும். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்.
தனுசு லக்னக்காரங்க தந்தை வழியில் இருக்கிற சொத்துக்கள் இழப்பு, அப்பாவுக்கு உடல்நிலை கெடுதல், தந்தையே கெடுதல், பூர்வீக இழப்பு, பூர்வீக சொத்துக்கள் இழப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போய் பாதிக்கப்படுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம். மகர லக்கத்துக்கு 7ஆம் வீடு கடக வீடு. அப்போ மகரத்துக்கு சுத்தமா ஆகாதவன் சூரியன். அவன் எட்டாம் அதிபதி இல்லையா, அவன் போய் 7ல உட்காந்துட்டான். சனி லக்னாதிபதி. அப்ப 8, 7ல போய் உட்கார்றதுனால நீங்க அந்த டைம்ல இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்பெகுலேஷனு, வெளிநாட்டுல இருக்கிற, வெளிமாநில இருந்துட்டு இருக்கிறேன்னா பெரிய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. மனைவி வகை உறவுகளால பிரச்சனை சந்திப்பீங்க. மனைவி கூட பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரும். இதே திருமணமாகி 5 வருஷம் 7 வருஷம் ஆச்சுன்னா பிரிவுகளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி லக்னாதிபதியே போய் 7ல உட்கார்றாரு. அங்க 7ஆம் அதிபதி சூரியன். அப்போ சூரியனும் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்லயே இருக்க, சனி போய் அங்க போய் உட்கார்றதுனால கும்ப லக்னக்காரங்க நீ உங்க லக்னமா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க சரண்டர் ஆயிடணும். மனைவியிடமோ பார்ட்னரிடமோ அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்படி கேட்டுக்கிட்டு இருந்தால் மட்டுமே நீங்க தப்பிக்க முடியும். இல்லை என்றால் பெரிய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொண்டு போய் விடும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 7ஆம் வீடு கன்னி வீடு இல்லையா? அப்போ 7ஆம் வீட்டுல கன்னி வீட்டுல போய் இந்த நண்பரான, கன்னி வீட்டுக்கு புதனுக்கு நண்பர் சனியும் சூரியனும் தான். ஆனா அவங்க மீனத்துக்கு 6க்குரியவன் போய் 7ல உட்கார்றான். விரையாதிபதியான லாபத்துக்கும் விரயத்துக்குரியவன் அவரும் போய் 7ல உட்கார்றாரு. அப்போ பிரச்சனைகள் அதிகரிக்கும். பிரச்சனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத எதிரிகளை சந்திப்பீங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நண்பரே எதிரியாக மாறுவார். ஏன் மனைவியோட பிரச்சனை வந்ததுன்னே நமக்கு தெரியாது. அப்படி நமக்கு பிரச்சனைகள் திடீர்னு உருவாகும். ஏன்னா இந்த சனி சூரியன் சேர்க்கைங்கிறது திடீர்னு நடக்குன்னு நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். ஒண்ணுமே இருக்காததுக்கு பிரச்சனை வரும். ஒண்ணுமே இருக்காதுக்கு பிரச்சனை. அப்போ 12 லக்னத்துக்குமே 7ஆம் இடங்கிற இடத்துல சூரியன் சனி இருக்கும்போது என்ன என்ன பிரச்சனைகள் எல்லாம் வருங்கிறத நாம பார்த்தோம். சார் கொஞ்சம் சவுண்ட் ஓவரா இருக்கு தம்பி. சவுண்டு எனக்கு வருது. அப்போ எந்த இடத்துல 7ஆம் இடத்துல சம்பந்தம் வரும்போது நமக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வருங்கிறத கவனமா இருக்கணும். இப்போ 12 லக்னத்துல இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு வேற தீர்வே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டை குரு சுக்கிர தொடர்புகள் இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துதான் சரியாகும். சுபகிரகங்களுடைய பார்வையோ தொடர்புல இருக்கும் போது கூட பிரச்சனைகள் வருது, வந்துதான் சரியாதுங்கிறத கண்கூடாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்க சார், இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தீர்வு இருக்குங்க. தீர்வு இருக்கு. இந்த தீர்வுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல பரிகாரமா கோயில்களை சொல்லலாம். இந்த கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தலைவனை குறிக்கிறது சூரியன் இல்லைங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுங்க. இந்த அரச கிரகம் இல்லையா? அப்போ இந்த காலகட்டங்கள்ல இந்த சனி சூரியன் சேர்க்கை அரசு ஊழியராக நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த டைம்ல மாட்டிக்குவீங்க. இல்லைன்னா உங்களை மாட்டி வைக்கிறதுக்காகவே உங்க அலுவலகத்துல வேலை செய்யறவங்களை யாராவது செஞ்சிருவாங்க. அதனால
ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். அரசு ஊழியர்கள் இந்த சேர்க்கை இருக்கும் காலகட்டத்தில் இந்த சூரிய திசையோ சனி திசையோ இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அரசு கான்ட்ராக்டு, அரசு வேலை, அரசு மூலியமா சம்பாத்தியம், அரசியல் தொடர்பு, அரசியல்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். சரிங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து இதுக்கு என்ன பரிகாரம் நம்ம பார்க்கணும்னா, சூரியனுங்கிறது அரச கிரகம்னு பார்த்தோம், ராஜ கிரகம் இல்லைங்களா? அப்போ அந்த சூரியனுக்கு அதுக்கு தான் நம்ம பரிகாரம் பண்றோம். சனிங்கிறது நம்ம என்ன சொன்னோம், காலத்தை நிர்ணயிக்கப்படுறது, அதுவும் கடந்த கால பதிவுகளிலிருந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர். நமக்கு ஜாதகம் வலுவா இருந்துச்சுன்னா இந்த சனி சூரியன் சேர்க்கையே இருக்காது. அப்போ கடந்த கால பதிவுகள் நமக்கு சிறப்பாக இல்லைங்கிறத இந்த சேர்க்கை இருக்கிறவங்க நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப கடந்த காலத்தை நீங்க சரி பண்ணணும். அப்ப கடந்த காலம்னா என்னது? நம்ம மூதாதையர்கள். அப்போ மூதாதையர் வழிபாடுகளை நீங்க கண்டிப்பா பண்ணணும். உங்களுடைய முன்னோர்கள் வழியிலையோ உங்களுடைய பழைய விஷயங்களையோ, பெண் மக்கள் சாபமோ இல்லை உறவுகள்ல பிரச்சனையோ இதெல்லாம் ஏற்கனவே இருந்தா இதையெல்லாம் நீங்க கண்டிப்பா சரி பண்ணிக்கணும். இதுதான் மெயினான விஷயம். இதை நீங்க சரி பண்ணிக்கணும். ரொம்ப கவனமா இருந்து சரி பண்ணிக்கணும். சரி, அப்போ இந்த சனிங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது இல்லையா? அப்ப காலம்னாவே காலத்தை குறிக்கிறவர் யாரு? கபாலம், கபாலீஸ்வரர். காலம்தான் கபாலம்னு சொல்லுவோம். சரியா? அப்போ கபாலீஸ்வரர். ஏன் ஈஸ்வரர் எடுக்கிறோம்? சூரியனாவே ஈஸ்வரரை குறிக்கிறார். அப்போ சனி சூரியன் சேர்க்கைக்கு கபாலீஸ்வரர் நீங்க கும்பிடும் போது உங்களுக்கு அங்க தீர்வாக இருக்கும். அப்போ நமக்கு சென்னையில மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் ஆலயம் இருக்கு, ஈரோட்ல கூட நம்ம பக்கத்திலேயே இருக்கு. அப்ப கபாலீஸ்வரர் ஆலயம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க போய் இந்த கிரக சேர்க்கை நெருப்பு ராசிலையா, நீர் ராசிலையா, காற்று ராசியா, நில ராசிலையா, எந்த ராசியில இந்த சேர்க்கை இருக்கு, இந்த பார்வை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து நீங்க செஞ்சுக்கணும். இப்போ நீர் ராசிக்குள்ள இருந்ததுன்னா அப்ப கபாலீஸ்வரர் கோயில்ல போய் நீங்க அங்க அபிஷேகத்தை பார்க்கணும். முதல்ல எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் மினிமம் ஒரு 3 ஒரு ஜாம காலம் இருக்கணும். 3 to 4 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு ஜாம காலமாச்சும் இருக்கணும். இருந்தாதான் அந்த அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். அப்ப நீர் ராசிக்குள்ள இந்த சேர்க்கை இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு அபிஷேகத்தை அங்க கபாலீஸ்வரரோட அபிஷேகத்தை நீங்க பார்த்துட்டு வரணும். அபிஷேகம் பார்த்துட்டு வர்றதில்ல, அபிஷேக பொருள்கள் கொடுத்துட்டு வரணும் இல்லையா? அப்போ நெருப்பு ராசிகள் என்ன பண்ணலாம்? தீபம் போடலாம். நிலராசிகள் அன்னதானம் பண்ணலாம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த கிரகம், இந்த கிரக சேர்க்கை எந்த கட்டத்தில் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்குண்டான பரிகாரத்தை நீங்க சேர்த்து செய்யும் போதுதான் அது உங்களுக்கு இதா இருக்கும். அதை மட்டும் இல்லைங்க, இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முகம் இல்லாத சுவாமிகள், ஏன்னா சூரியன் சனி சேர்க்கும் போது அங்க இருளும் ஒளியும் சேர்ந்து அங்க கிளாப்ஸ் ஆயிடுது. சரிங்களா? அப்போ முகமே இல்லாத சுவாமிகளை நீங்க கும்பிடணும். சிவனை கும்பிட்டுட்டு கபாலீஸ்வரரை கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது நீங்க சர்வேஸ்வரர், பிரித்தியங்கரார், நரசிம்மர் இவங்களையும் நீங்க கும்பிடணும். இப்ப சனிக்கிழமைங்கிறது சனீஸ்வரையும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனும் குறிக்கிறதுனால இந்த சனி ஞாயிறு இந்த கிழமைகள்ல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். மற்ற நாட்கள்லயோ நட்சத்திரத்தையோ பார்த்து நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் இங்க நீங்க இந்த பரிகாரத்தை உங்களுக்கு நல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா நெல்லை வசந்தன் ஐயாவுடைய அற்புதமான ஜோதிடர் இல்லைங்களா? நெல்லை வசந்தன் ஐயா அவர் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கார். அவருடைய மெயின் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரிப்பன் பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த சனி சூரியன் சேர்க்கையில உங்களுக்கு வேலை நடந்தது,
சார் எனக்கு வேலை போயிடுச்சு, இல்லைன்னா வேலைக்கு போற சுச்சுவேஷன் வந்துருச்சு, இந்த காலகட்டத்தில் வந்து என் மேல என்கொயரி வச்சிருக்கிறாங்க, என்ன ஆகும்னே தெரியல, எனக்கு டீப்ரமோட் பண்ணிடுவாங்கன்னு இருக்கு, எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, இப்படி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருது இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க ரிப்பன் பரிகாரங்கிறதுல நீங்க சனி உரிய டார்க் ப்ளூ கலர் ரிப்பனும் சூரியனுடைய ஆரஞ்சு கலர் ரிப்பனும் நீங்க வாங்கி ஒரு சுருள் வாங்கிக்கிங்க. அதை வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு இன்ச்சு உங்க கையில 1 இன்ச் அளவுக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லிக்கிட்டு, இதே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனி ஓரையில, ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையிலையும் நீங்க கண்டிப்பா நீங்க இந்த துண்டு துண்டா நீங்க கட் பண்ணணும். துண்டு துண்டா அந்த ஃபர்ஸ்ட் டார்க் ப்ளூ கலர் ரிப்பன் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணணும். அடுத்தது ஆரஞ்சு கலர் ரிப்பன் எடுத்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணணும். அப்போ இதை நீங்க கட் பண்றதுனால உங்களுக்கு வர்ற பிரச்சனை கட் ஆயிடும். வேலையில பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, டைவர்ஸுக்குள்ள போகுது, என்கொயரி வச்சுட்டாங்க, அதனால நான் வேலை கிடைக்குமா இல்லையானே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க தொடர்ந்து நீங்க சனி ஞாயிறுல இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். சரிங்க, உங்க பிரச்சனை தீர வரைக்கும் பண்ணணும். எத்தனை காலம் சார் பண்ணணும்? உங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் பண்ணணும். சரிங்களா? இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா என்னுடைய விஷயங்கள்ல நான் நிறைய பேருக்கு இந்த முறையை நான் ஐயா நெல்லை வசந்தன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் சொல்லி கொடுத்து என்னோட நிறைய கிளைண்ட்டை அதுல இருந்து தப்பிக்க வச்சிருக்கேன். சரிங்களா? இது ஒரு அற்புதமான பரிகாரம், நம்பிக்கையா அதை செய்யுங்க. சரிங்களா? இந்த ரெண்டையும் நீங்க கடைபிடிச்சினாவே உங்களுக்கு எல்லாரும் இருக்கும். எண்கள் மூலியமா என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் இருக்கு இல்லையா? எண்கள் மூலியமா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்கள் வந்து பாத்தீங்கன்னாவே சனியும் சூரியனும் சேரும்போது, சூரியன் அங்க முதன்மையா இருக்கும்போது அங்க 18ன்னு வரும், சனி முதன்மையா இருக்கும்போது 81ன்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த 18ஆம் தேதி பிறந்தவங்க, 18 என்ன யூஸ் பண்றவங்க, 81 என்னங்கிற யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சூரியன் சனி சேர்க்க உங்க ஜாதகத்தில் இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க அந்த டேட்லயே பிறந்துட்டீங்க. நீங்க அந்த 81 18 பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னாவே இது டிஃபால்ட்டா உங்களுக்கு பிரச்சனை காலம் பூரா இருந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்க எப்பயுமே இந்த நான் சொன்ன இந்த பரிகார முறைகளை கரெக்டா பண்ணிக்கணும். கூட்டு எண் சிறப்பா வந்துருச்சா பெரிய பிரச்சனைகள் வராது. சரிங்களா? இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த சூரியனுக்கும் ஆதியத்த நண்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா புத பகவான். சனிக்கும் ஒரு நல்ல நண்பர்னு யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். அப்போ 2 பேத்துக்குமே நண்பர் யாருங்க? புதன் தான். அப்போ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க புத பகவான், ஏன்னா நம்ம வழிபாடு தெய்வங்கள்ல நண்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நட்புங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்நாள் பூரா வாழ்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ நட்பு நிலையில் இருக்கிற கிரகங்கள் தான் வந்து நமக்கு நல்லது விஷயங்களே பண்ணும். அவங்க வந்து நம்ம லக்னத்துக்கு கெட்டவங்களாகவே இருந்தாலும் கூட நல்லவங்களா இருந்துட்டாங்கன்னா எந்த நிலையில் இருந்தாலும் நல்லதுதான் பண்ணுவாங்க. ஆனா லக்னத்துக்கு கெட்டவங்களா இருந்துட்டாங்கன்னா அவங்க ஆட்சி உச்சம் பெற்றாங்கன்னா அவங்க வச்சு செய்வாங்க இல்லைங்களா? அப்போ அந்த லக்னங்கள் நல்ல லக்னங்களுக்கு இந்த சனி சூரியன் கெட்டவங்களா போயிட்டாங்கன்னா நாம அதை எடுக்கக்கூடாது. ஆனா நட்பு நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இருவருக்குமே நட்பு யாருன்னா புதன் தான். அப்போ புதனுடைய வீட்டில் இருக்கிற எண்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னாவே உங்களுக்கு வெற்றி. நிறைய வகுப்புகளை போகும்போது தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இருக்கும். இங்க நம்ம இந்த கருத்தரங்கத்துல இந்த சின்ன வீடியோலயே நீங்க தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா வந்து உலகம் அப்படிங்கிற நியூமராலஜி சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தான். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்ட ஜாதகர்களுக்கு பரிகாரம் வந்துங்க கொடுத்துருக்காரு. சரிங்களா? அது எண்கள் மூலியமா கொடுப்பாரு. அப்புறம் இன்னொன்னு சொன்னார் பாத்தீங்கன்னா, அந்த இந்த ரிப்பன் பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவ்வளவு சிறப்பான ஒரு பரிகாரம்.
இது வந்து நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் தான் கொடுத்தாரு. ஜோதிடத்துக்கு அவர் தான் பிதாமகன். அவரோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புக்கு, நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு அதுல நன்மைகள் நடக்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு, எப்படிங்க கிளைண்டா இருக்காங்க அப்படிங்கிறவங்கள விட ஃப்ரெண்டா இருப்பாங்கல்லங்க, அவங்களுக்கு சொல்றது இதை பண்ணி பாரு, இதை பண்ணு சரியாகும். ஏன்னா எல்லாமே காரகத்துவம் தான். கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் இருக்கு. நவ கிரகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தானியங்கள், நவதானியங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குங்கும் போது அந்த கலர் சம்பந்தப்பட்ட துணிகளை, ரிப்பன் இருக்கிறதுல ரொம்ப கம்மியான விலைங்க. இப்ப நீங்க ஒரு ராமேஸ்வரம் போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா, போயிட்டு வர்றதுக்கு, ஒரு ஃபேமிலியா போயிட்டு வர்றதுக்கு